بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى. الصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: النساء شقائق الرجال، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي، قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி, வல்லல் நபி கண்மணி நாயகம், காருண்யத்தின் தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி, வாஜிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெரியோர்களே, புனிதமான ரமதான் மாதத்தின் 3வது பத்தின் முதல் இரவில் அல்லாஹு தஆலா அவனுடைய பள்ளியில் அமர்ந்து அவனுடைய தூதருடைய சொற்களையும் போதனைகளையும் கேட்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதே பாக்கியத்தை நம்முடைய இறுதி மூச்சு வரை வல்லான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அருமையானவர்களே, சமுதாயம்னா என்ன? ஒரு சமுதாயம் என்பது பல குடும்பங்கள் சேர்ந்தது. அல்லாஹ் சூரத்துல் நிசாவுடைய ஆரம்பத்தில் சொல்றான்: யா அய்யுஹன் நாசு இன்னா கலக் யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மக்களே, இந்த வசனத்துல அல்லாஹ் ஈமான் கொண்டோர்களேன்னு கூப்பிடல, முஸ்லிம்களேன்னு சொல்லல, ஒட்டுமொத்த மனித இனத்தையும் கூப்பிட்டு சொல்றான்: இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். எந்த இறைவன்? அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்த இறைவன். அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கான்? ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைச்சிருக்கான். யார் அது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வ خلق منها زوجها, அந்த மனிதரிலிருந்து, அந்த ஆன்மாவிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தார். இப்ப இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒன்று கலந்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில்
பலவிதமான மனிதர்களை அல்லாஹு தஆலா பல்கி பெருக செய்திருக்கான். அல்லாஹ் சொல்றான், وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً. நிறைய ஆண்களையும் பெண்களையும் உலகம் முழுக்க பரவை செய்த அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து சொல்றான், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். சொந்தத்தை அல்லாஹ் அந்த அர்ஹாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். சொந்தங்களை கொண்டு உங்களை அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா சொந்தம் உருவாகுது. வாரிசுரிமை சட்டத்தில் சொல்லும் போது சொந்தம் என்பது 2 வகையான சொந்தம்னு சொல்லுவாங்க. முதல் வகை சொந்தம் இரத்த பந்தம். ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாமே இரத்த உறவு. ஆனால் கணவன் மனைவி உறவு என்பது இரத்த உறவு இல்லாத ஒரு பந்தம். மாமு மக குப்பி மக அது வேற விஷயம். அது அல்லாமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேற ஒரு குடும்பத்தில் அந்நியத்தில் பொண்ணு எடுத்தா அது என்னது? அந்நியம். இப்ப அதுக்கு உறவுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, முதல் உரிமை கொடுக்கப்படுவது திருமண பந்தம், திருமண உறவு. அந்த உறவு ரொம்ப முக்கியமான உறவு. ஏன்னா திருமணம் என்பது நடக்கும் பொழுதுதான் இந்த சமுதாயம் என்பது உருவாகும். இப்ப ஆரம்பத்தில் சொன்னல, ஒரு சமுதாயம் என்பது பல குடும்பங்கள் சேர்ந்தது. ஒரு குடும்பம் எப்படி உருவாகும்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று அவர்கள் மூலமாக உருவாகுவதுதான் குடும்பம். அப்படிதான் சொல்லுவோம். இன்னாருடைய குடும்பம், அன்னாருடைய குடும்பம், குடும்பத்து பேர் வகையறெல்லாம் சொல்றது உண்டு. இந்த வகையரா அந்த வகையறான்னு சொல்லுவோமே, அது எதன் அடிப்படையில்? ஒரு குடும்பத்தின் அடிப்படையில தான். இப்ப இந்த குடும்பங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால், இந்த குடும்பம் மட்டும் செதஞ்சது அப்படின்னா சமுதாயம் செதஞ்சிரும். நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்கு குடும்பங்கள் சிதைகிறதோ, ஒரு ஆணும் பெண்ணும் பிரிகிறார்களோ, அல்லது இன்னைக்கு சில பேர் சொல்றான்ல, கல்யாணமே தேவையில்லைங்க, சேர்ந்து வாழலாங்கிறான். லிவிங் டுகெதர் இன்னைக்கு கவர்மெண்ட்டும் அதுக்கு அப்ரூவலே கொடுக்குறான். சேர்ந்து வாழ்ந்தால் தவறு இல்லை, அவங்க என்ன செய்யலாம், திருமணம் முடிக்காமல் சேர்ந்து வாழலாங்கிறான். அந்த வாழ்க்கை இல்லை. அல்லது சில பேர் சொல்றான், ஆம்பளைங்க மட்டும் சேர்ந்து வாழலாங்கிறான், பொம்பளைங்க மட்டும் சேர்ந்து வாழலாங்கிறான். அது எப்படி குடும்பமாகவும் தெரியல. ஆணும் ஆணும் திருமணம் செய்வதோ பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வதோ குடும்பம் என்று சொல்லப்படாது. யாராவது சொல்லுவோமா? எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் பத்திரிகை கொடுக்கும்போது திரு மற்றும் திருமதி அப்படின்னு தான் போக முடியும். திரு மற்றும் திருன்னு சொல்லுவோமா? அல்லது திருமதி திருமதின்னு சொல்ல முடியுமா? இல்ல. இறைவனுடைய படைப்பு என்பது இரண்டும் சேர்ந்ததுதான், ஆப்போசிட் சேர்ந்ததுதான் இறைவனுடைய படைப்பு. மனிதன் உருவாகும் போதே அப்படித்தானே, எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்னு சொல்றான். 2 குரோமோசோம் சேரும் போதுதான் புள்ள பிறக்குது. அப்ப ஆணுடைய அந்த குரோமோசோமும் பெண்ணுடைய குரோமோசோம் சேரும் போதுதான் குழந்தையே பிறக்கும். அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும் போதுதான் இந்த குடும்பம் என்ற கட்டமைப்பு இருக்கும். இந்த கட்டமைப்பை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. ஏன் நம்ம இவ்வளவு நம்ம சொல்ல வேண்டி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா, இந்த குடும்பம் என்ற கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது என்னங்க நம்ம இதுலயுமா இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்கு. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் கூட இது வந்துருச்சு. சென்ற வருடம் ஊடகத்துல செய்வதெல்லாம் பார்த்திருக்கான். ஒரு புர்கா போட்ட பெண்ணு ஒரு ஊடகத்துல பேசுது, நானும் அவரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகல, திருமணம் முடிக்காமல் சேர்ந்து வாழ்வதை பெருமையாக ஒரு பெண் பேசுகிறார். இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு அந்நிய ஆண் பக்கத்துல கூட போக கூடாது. இஸ்லாமிய சட்டம், லா யஹ்லுவன்ன ரஜுலும் பிஇம்ராஅத்தின் இல்லா வகான சாலிசுஹுமா அஷ்-ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தா மூணாவது ஷைத்தான் வந்துருவான். பெருமானாருடைய வாக்கு. ஆனா ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துவோம். திருமண பந்தம் இல்லாமல் ஒரு குடும்பம் உருவானால் அது குடும்பமாக மதிக்கப்படுமா? எங்கேயாவது அந்த
ஆணையும் பெண்ணையும் நம்ம புருஷன் கொண்டாட்டின்னு சொல்லுவோமா? இந்த சட்டபூர்வமான அங்கீகாரமாவது கிடைக்குமா? இல்லையே. அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள், அவர்கள் மதிக்கப்பட மாட்டார்கள். அப்ப அந்த குடும்பம் என்ற கட்டமைப்பு உடைஞ்சிருது இப்படி. அல்லது நான் சொல்வது போன்று ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது எல்லாவற்றிற்கும் மேல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது கல்யாணம் பண்ண பின்னாடி பிரியாம இருக்கிறது. திருமணம் செய்த பின்னால் 2 பேரும் பிரியாமல் இருப்பதுதான் திருமண பந்தத்தை, இந்த குடும்ப உறவை, இன்னும் சொல்ல போனா இந்த சமுதாய கட்டமைப்பை நம்ம பாதுகாக்கணும்னு அர்த்தம். புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில சண்டை வராம இருக்கவே இருக்காது. சண்டையோ சச்சரவோ மனஸ்தாபமோ எல்லாம் வரத்தான் செய்யும். வந்தாதான் புருஷன் பொண்டாட்டி, அது எல்லா குடும்பத்திலும் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை மனஸ்தாபங்களை எவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை சமாளிச்சுட்டு திரும்ப ஒன்று சேர்ந்து வாழ்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பந்தம். நம்முடைய மூதாதையர்கள் அப்படிதான் இருந்தாங்க. நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய பெத்தா அத்தம்மா இவங்களெல்லாம் போய் பாருங்களேன், அவங்களாம் எவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தாங்க அப்படின்னு. ரொம்ப குறைவு இந்த கட்டுப்பாடு குறைஞ்சு போறது, கணவன் மனைவி பிரிஞ்சு போறது, இந்த தலாக் என்ற வார்த்தை எல்லாம் மிக மிக குறைவு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சண்டை போடுவாங்க, மறுநாள் சேர்ந்துருவாங்க. அவர் அப்படித்தான் அப்படின்ட்டு வாங்க இந்த அம்மா, இவர் சொல்லுவாரு அந்த அம்மா அப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கும், சரி அவ தானே திட்டிட்டு போறா அப்படின்னு சேர்ந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் இல்லாம போயிட்டு இருக்கு. சாதாரண ஒரு விஷயத்துக்கெல்லாம் தலாக்குங்கிறாங்க. குடும்ப கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஃபேமிலி கோர்ட்டு, அது வாசல்ல போய் நிக்கிறாங்க. அப்ப இப்படி போச்சு அப்படின்னா இந்த கட்டமைப்பு சுத்தமா முடிஞ்சிடும். அந்த 2 பேரும் நீயா நானான்னு சண்டை போட்டோம்னா முடியாது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னா கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கவே கிடைக்காது. சில விஷயங்கள்ல அவர் பெரியவர், சில விஷயங்கள்ல அந்த அம்மா பெரியவங்க. பெண்ணுக்கு என்று சில உரிமைகள் இருக்கு, இப்ப அவங்கள மதிக்கணும். இந்த நீயும் நானும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நீயா நானா அப்படின்னு பார்த்தா அது டிவி ஷோக்கு வேணா நல்லா இருக்கலாம், வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. வாழ்க்கையில நீயும் நானும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அதுல முதல்ல விஷயம், தேவையான விஷயம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை. புருஷன் பொண்டாட்டி 2 பேத்துக்குமே சகிப்புத்தன்மை வேணும். ஒருத்தர் கொஞ்சம் கோவப்பட்டா இன்னொருத்தர் இறங்கணும், இன்னொருத்தர் கோவப்பட்டா இவர் இறங்கணும். 2 பேருமே கோவப்பட்டாங்க அப்படின்னா, 2 பேருமே சண்டை போட்டாங்கன்னா அங்கதான் வெடிக்கும். இந்த பிளஸ் மைனஸ் சொல்லுவாங்க, இந்த கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது அப்படித்தானே. 2மே பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் என்ன ஆகும், கரண்ட் கனெக்ஷன் வராது. அது மாதிரிதான் வாழ்க்கையில பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஒருத்தர் கோவப்பட்டா ஒருத்தர் சகிச்சுக்கணும், இன்னொருத்தருக்கு சகிப்பு இருக்கும்போது பொறுமையோடு இருக்கும்போது இவர் என்ன செய்யலாம், கோவப்படலாம். இப்படி மாத்தி மாத்தி இருக்கிறது தான் வாழ்க்கை. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க, அதாவது இன்னொரு மனைவியின் வீட்டில் இருக்காங்க. அப்ப இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க, ஒரு தட்டுல உணவு பண்டத்தை கொடுத்து விடுறாங்க. பொதுவா பெண்களுக்குள்ள அந்த ஒரு ஈகோலா இருக்கும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தவுடனே இந்த தட்டுல உணவு வருது, இந்த மனைவி கோபம் வந்துருச்சு. அது என்ன, இங்கதானே இருக்கீங்க, அங்க என்ன சாப்பாடு வருது அப்படின்னு தட்டி விட்டுட்டாங்க. தட்டி விட்டவுடனே அந்த தட்டு கீழே உடைஞ்சிருச்சு, கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா தட்டை எடுத்து அந்த உணவை ஒன்று சேர்த்து பொறுமையா என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சு சொன்னாங்க, காரத்து உம்முக்கும், உங்க அம்மா கோவப்படுறாங்க போல அப்படின்னாங்க. கொண்டு வந்த பணியாள்கிட்ட ரோஷப்பட்டுட்டாங்களே அப்படின்னாங்க. அப்ப ஒரு பெண் சில நேரங்களில் கோவப்படத்தான் செய்வாங்க. அது எதுக்கு கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. பொம்பளைங்க சில நேரங்களில் அவங்க மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட் இங்கிலீஷ் வார்த்தை அதுதான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. மூட் ஸ்விங்குங்கிறாங்க, மூடு ஸ்விங் ஆகுதான். அவங்க அப்படித்தான், பெண்களுடைய சுபாவம் அப்படி இருக்கும். அந்த நேரத்தில் பொறுத்து போக வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா நீங்கள் தான் பொறுத்து போக வேண்டும். சில நேரங்களில் புருஷன் கோபமா இருக்கலாம், அவன் வெளியே கடையில ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், ஏதாவது ஒரு
விதமான எண்ணத்தோடு வருவான். அவன் கோபமா இருக்கிற மாதிரி பார்த்தா மனைவி அடங்கி போயிடணும். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இதா ரஅய்துனி கலிபது ஃபரதீனி. பொண்டாட்டி கிட்ட சொல்றாங்க, ஏம்மா நான் கோபத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பொறுத்துக்க. எப்படி? நான் கோபப்படுற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, என் முகத்துல கோபம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் என்ன பொறுத்துக்க. அதே நேரத்தில் நீ கோபப்படுற மாதிரி இருந்தா நீ கோபமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் கொஞ்சம் பொறுமையா போயிருந்தேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நம்ம சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொன்னாங்க. அருமையான வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த ஃபார்முலாவை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா பல குடும்பங்கள்ல பிரச்சனையே வராது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 20 வருஷம் மனைவியோட வாழ்ந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, 20 வருஷமா என் பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டேன், ஒரு தடவை கூட சண்டை வந்ததே இல்லைங்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் தான் இல்ல? நம்ம வீட்டுல 20 நாளைக்கு ஒரு சண்டை வராம இருந்தா பெரிய விஷயம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்ப அபூ அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 20 வருஷமா சண்டையே போடலங்கிறாங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு, எப்படின்னு கேட்டாங்க. 20 வருஷமா எப்படிங்க பொண்டாட்டியோட சண்டை போடாம இருக்கீங்க, அது ஒரு பெரிய அதிசயமாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இதே ஃபார்முலா தான். எனக்கு கோபம் வரும்போது அவள் மௌனமாக இருப்பாள், அவளுக்கு கோபம் வரும்போது நான் மௌனமா இருந்திருப்பேன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த சகிப்புத்தன்மை முக்கியமா தேவை. அதுக்கடுத்து என்ன தேவை அப்படின்னா, இந்த விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, மறப்பது, இது எல்லாமே சகிப்புத்தன்மையோட சேர்ந்துதான். மண்டையில ஏத்தி வச்சிருந்தோம்னு வைங்களேன், அவ்வளவுதான். பெண்களுக்கெல்லாம் சில நேரங்களில் சொல்லுவாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க அண்ணன் வீட்டுக்கு போனப்ப உங்க அண்ணன் முன்னாடி சரியா எனக்கு சோறு போடல, எனக்கு டீ கொடுக்கல, அப்படி உங்க அண்ணன் முன்னாடி சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனால் அதை இப்ப காட்டக்கூடாது. அதே மாதிரி ஆணுக்கும் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனப்ப உன் தங்கச்சி புருஷன் என்ன மதிக்கல தெரியும்ல, நீ சரியா அதை தட்டி கேட்டியான்னு கேட்பான். இப்ப இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் குடும்ப ரீதியா, உறவு ரீதியா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இதை வைத்து சண்டை போடணும் அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது. ஏன்னா என்னைக்கு குடும்பத்துல சண்டை வருதோ பிள்ளைகளை அது கடுமையான முறையில பாதிக்கும். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சர்வே சொல்லுது. நிறைய சர்வே எடுத்து சொல்றாங்க, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல சில நேரங்கள்ல வித்தியாசமா நடக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய தாய் தந்தையருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டி சண்டை புள்ளைய பாதிக்கும், பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பாதிக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும், எதிர்காலத்தை பாதிக்கும். ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த சண்டை பெருசாகி 2ஆ பிரிஞ்சுட்டாங்கன்னா, 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் என்ன ஆகும்? தாய் தந்தையுடைய அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எப்படி இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனா வாழ முடியும்? இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த தாய் தந்தையரோட அரவணைப்போட, அவங்களோட அன்போட, அவங்களுடைய கண்காணிப்புல, பாதுகாப்புல வளரும் போதுதான் பிள்ளைங்க நல்ல குணங்களோட, நல்ல பண்புகளோட வளரும். அந்த குழந்தைகளை கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இருக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் சண்டை வரும்போது சில பேர் இந்த ஜோக்கு கூட ஒன்று சொல்லுவாங்க. பொண்டாட்டி கேட்டால புருஷனை பார்த்து, யார் முட்டாள், நீங்களா நானா? எப்படி? பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்கிறாங்க, யார் முட்டாள், நீங்க நானா? உடனே புருஷன் அமைதியா சொன்னாரு, நீ புத்திசாலின்றது எல்லாத்துக்கும் தெரியும், நீ புத்திசாலின்றது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால நிச்சயமா நீ ஒரு முட்டாள புருஷனா ஏற்றுக்க மாட்ட. இந்த அம்மா குழுந்துரும். நீ ஒரு புத்திசாலி, நீ போய் ஒரு முட்டாள் புருஷனை வச்சிருப்பியா? உன் புருஷன் அப்படி இருப்பானா அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்டாட்டி என்ன செஞ்சிடும்? குழுந்துரும். ஒரு விளையாட்டுக்கு சொல்றது தானே. அப்ப வரை இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட கவனமாக நாம் இருக்க வேண்டும், கவனமா இருக்கவும். அதே போல கணவன் மனைவிய எந்த சமயத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் நம்ம பின்பற்றணும்னா குடும்பத்துல பிரச்சனையே வராது.
புருஷனை பொண்டாட்டியோ பொண்டாட்டிய புருஷனோ எந்த நிலைமையிலும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கலாம். 4 சபத்துக்குள்ள என்ன வேணா அடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சபைன்னு வரும்போது கணவனை மட்டம் தட்டக்கூடிய நிலையில் மனைவி இருக்கக்கூடாது. மனைவியை யாராவது மட்டம் தட்டுனா புருஷன் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் சரியான ஒரு வாக்குவாதம், ஒரு குரலை உயர்த்தி பேசுறாங்க. பொம்பளை என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குரலை உயர்த்தி பேசுறாங்க. வீட்டுக்கு அவங்க தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உள்ள நுழையிறாங்க. பார்த்தா மக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சத்தம் போடு பேசிட்டு இருக்காங்க. கோபம் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரா வந்தாங்க. என்ன தைரியம் இருந்தா பெருமானார் முன்னாடி இப்படி சத்தம் போட்டு பேசுவேன்னு மகளை ஓங்கி அறையிறதுக்கு போயிட்டாங்க. அத்தா என்ன பண்றாங்க, மகளை அறையிறதுக்கு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, டக்குன்னு கையை பிடிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கையை பிடிச்சு பாதுகாத்து அப்படியே என்ன செஞ்சாங்க, கையை பிடிச்சு நீங்க கிளம்புங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. கோபத்தோட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே இல்ல கைஃப ரஐதனி அன்கத்துனி மின் ரஜுல், அந்த ஆள்கிட்ட வந்து எப்படி ஒரு பாதுகாத்தம் பார்த்தே இல்ல, விட்டா என்ன செஞ்சிருப்பாரு, அடிச்சிருப்பாரு. ஆனால் உன்னை எப்படி காப்பாற்றணும் பார்த்த இல்ல அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இதுதான், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில என்ன வேணா இருக்கலாம். ஆனால் யாரும் வரும்பொழுது அதை மட்டும் தட்டும் விதமாக அல்லது மூன்றாவது மனுஷர் தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவர்களை நுழைய அல்லது தேவையில்லாம அவங்களுடைய அந்த இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம விட்டுறவே கூடாது. சில நாள் கழிச்சு அபூபக்கர் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்னைக்கு நான் வந்தேன், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நான் உள்ள நுழைஞ்சிட்டேன், அதனால இன்னைக்கு 2 பேரும் இணக்கமா தான் இருக்கீங்க. அதுகிலானி ஃபீ சில்மிக்குமா கமா அதுகல்துமூனி ஃபீ ஹர்பிக்குமா, அன்னைக்கு சண்டை போடும்போது நான் உள்ள வந்தேன்ல, தட்டி விட்டீங்க, இன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது என்னையும் சேர்த்துக்கங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கது ஃபஅல்னா கது ஃபஅல்னா கது ஃபஅல்னா கது ஃபஅல்னா, ஆமா ஆமா செஞ்சிட்டோம் வாங்க சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சண்டை போட்டாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தர் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. அதே போல இந்த கணவன் மனைவியுடைய தாய் தந்தை இருக்காங்கல்ல, அல்லாஹ் இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பற்றி ஒரு பெரிய நீளமா சொல்லி கொடுக்கிறான். ஒரு நீளமான ஒரு விஷயத்துல, நீளமான வசனத்துல இந்த விஷயங்கள்லாம் அப்படியே தெளிவா சொல்றான். 2 பேருக்கும் சண்டை வருது, பிரச்சனை வருது, 2 பேரும் பிரியிற நிலைமையில் இருக்காங்க. கணவன் மனைவி பிரிய நிலைமை இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றான். முதல்ல மனைவி கொஞ்சம் ஒரு தவறா நடக்கிற மாதிரி இருந்தா, ஒரு அவன் கொஞ்சம் இவனை எதிர்த்து பேசுற மாதிரியோ அல்லது அவனுக்கு கட்டுப்படாம இருந்தா என்ன செய்யணும்ன்றதையும் சொல்லித்தரான். அதுக்கு அடுத்து 2 பேரும் ரொம்ப முக்தி போய் பிரிய நிலைமையில இருந்தா என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்றா, வஇன் ஹிஃபதும் ஷிகாக பைனிஹிமா, 2 பேரும் பிரிஞ்சிருந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னா ஃபபஅஸு ஹகமம் மின் அஹ்லிஹி, அவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு தூதுக்குழுவை கூட்டுவாங்க. வ ஹகமம் மின் அஹ்லிஹா, பெண்ணோட குடும்பத்திலிருந்து ஒரு தூதுக்குழு, ஒரு 4 பேர் பெரிய மனுஷன் எல்லாம் வந்து என்ன செய்யணும், 2 பேருக்கு மத்தியில் சமாதானம் பேசணும். இந்த ஊர்ல எல்லாம் அப்படிதான் பண்றோம். ஒரு சமநாட்டி பிரச்சனை என்னன்னா ஒரு 4 பேர் பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறோம், பஞ்சாயத்து பண்றோம்ல, இது அல்லாஹ் சொல்றான். ஆனால் இந்த பஞ்சாயத்துடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதா தான் இருக்கணும், பிரிச்சு வைக்கிறதா இருக்கவே கூடாது. குடும்பத்தாருடைய வேலை என்ன, அவங்க கடமை என்ன, அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அல்லது மாமன் மச்சன் யாராக இருந்தாலும் சரி, அவளுடைய நோக்கம் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். அப்படி எக்காலத்திலும் பிரிப்பதை நினைக்கவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தடவை வீட்டுல அழுதுகிட்டு இருக்கிற சவுண்ட் கேட்குது, அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சைடு கிராஸ் பண்ண சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்க மக வீட்டை தாண்டி தான் வந்துகிட்டு இருந்தேன்,
உள்ள அழுகிற சத்தம் கேட்குது அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதவதச்சு போச்சு. அருமைமகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அழுகுறாங்கன்னா என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு. போனா ஃபாத்திமா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மா ஃபாத்திமா, என்ன ஆச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நானும் கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிக்கிட்டு இருக்கோம். விளையாட்டா பேசும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னன் நிசாஅ ஷயாத்தீனுன், பொம்பளைங்க எல்லாம் சைத்தாங்க. யார் சொன்னா? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, குலிகனா லனா, ஆனால் எங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆணுக்காக வேண்டி பெண் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஃபனஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷயாத்தீன், அந்த ஷைத்தான்களிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொன்னாங்க. கோவம் வருமா வராது? எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலும் கோவம் வரும்ல, ரோஷம் வரும்ல. என்ன பார்த்தா சைத்தான்னு சொல்றீங்க? உடனே சொன்னாங்க, இன்னன் நிசாஅ ரயாஹீன், பெண்கள் எல்லாம் ரைஹான் இலையை போன்றவர்கள். ரைஹான்றது ரொம்ப ஒரு வாசமான இலை. குலிகன லக்கும், உங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் குல்லுன் யுரீது அன் யஷும்ம ரயாஹீன், சொல்றீங்கல்ல பாதுகாவல் தேடுகிறேன்னு, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ரைஹானை முகர்ந்து பார்க்க ஆசைப்படுகிறீர்கள். பெண்ணினுடைய விருப்பம் இல்லாத, பெண் மீது ஆசைப்படாத ஆண் யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் பெண்ணுடைய துணை தேவைப்படதானே செய்யுது. அது என்ன ஷைத்தான்னு சொல்றது அப்படின்னு கொஞ்சம் அப்படி கிண்டலா பதில் சொன்னவன அலியெல்லாம் கோவம் வந்துருச்சு. வெளியே போயிட்டாங்க, கோபத்துல வெளியே போயிட்டாங்க. அதனால நான் அழுதுகிட்டு இருக்கேன், கோச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியாமா, சரி நான் போய் பார்க்கிறேன் அப்படின்ட்டு பார்க்க அப்படியே வர்றாங்க. ஜன்னத்துல் பக்கீல ஒரு கண்ணுல தலை வச்சு அலியெல்லாம் படுத்து இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து எதுவும் கேட்கல. மாதா யகூலுல் ஹஜர் யா பத்துராம், கல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க. கல்லுல தலை வச்சு படுத்துட்டு இருக்கவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, கல்லு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அவங்க என்ன செய்றாங்க, பதறி எடுத்து எந்திரிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் பேசல. அலி ரலியல்லாஹு தஆலாவை கூப்பிட்டு வாங்க வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து வீட்டு வாசல்ல நின்று அனுமதி கேட்கிறாங்க. ஃபாத்திமா, உன்னுடைய தந்தையும் கணவரும் வந்திருக்கிறோம், வீட்டுக்குள்ள வரலாமா? அவங்க வீடுதான், ஆனால் அவர்கள் வீடாக இருந்தாலும் அனுமதி கேட்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹ் அப்படிதானே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசூ, நீங்கள் மற்ற வீடுகளுக்குள் போவராதுன்னா அனுமதி கேட்காம போகாதீங்க. வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா, சலாம் அனுமதி கேட்டு உள்ள வரலாமா அப்படின்னு சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போகணுங்கிறான் அல்லாஹ். இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, செஞ்சு காட்டுறாங்க. உள்ளே வரலாமான்னு கேட்கிறாங்க, வாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. உள்ள போறாங்க. தந்தையும் கணவனும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, வந்திருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே பேசல. ஃபாத்திமா, உன்னுடைய கணவர் உன் மீது மன வருத்தத்தோடு இருக்காரு. இந்த மன வருத்தத்தோடு இருக்கிற நிலையில உனக்கு மரணம் வந்து விட்டால் நீ சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது. மகளுக்கு அறிவுரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகளுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். எப்படி? நீ இந்த நிலையில் மௌத்தா போயிருந்தா சொர்க்கத்துடைய வாசனையை முகர்ந்து கூட பார்க்க முடியாதுங்கிறாங்க. யாரை பார்த்து? சுவனத்தின் பேரரசி ஃபாத்திமா, சொர்க்கத்துக்கே அரசி ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவை பார்த்து சொல்றாங்க, வாசனையை முகந்து பார்த்திருக்கவே முடியாதுன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கடுமையான ஒரு இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடனே என்ன செய்றாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க. அவங்களும் மன்னிப்பு கேட்கிறாங்க, சமாதானம் முடிஞ்சு. இதுதான் அந்த தூதுக்குழுன்னு அல்லாஹ் சொல்றான்ல, ஒரு பிரச்சனை வந்தா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யணும், சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வர்ற ஆட்கள்லாம் ரெண்டு பேருக்கு இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறாங்க. அவன் என்னமா உன் கூட இருக்கிறது, அவங்களோட நீ என்ன இருக்கிறது,
இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. சில பேர் சொல்றாங்க, அது என்ன அவனுடைய சோத்துக்கு வழி இல்லாமையா இருக்க, நான் அவன் வீட்டுல சோத்துக்கு கிடக்கணும் நீ. இப்படியெல்லாம் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பிரிவினைக்கு காரணமாகி பல குடும்பங்கள் பிரிஞ்சு போய் நிக்குது. இன்னைக்கு வாழ்க்கைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது அந்த வாழ்க்கையினுடைய முழுமை என்பது குடும்பத்துல தான் இருக்கு. நீங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்று அதோட சேர்ந்து வாழ்றதா ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் தஸவ்வஜ ஃபகத் இஸ்தக்மல நிஸ்பத்தீன். யார் திருமணம் முடிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் பாதியை பரிபூரணப்படுத்தி விட்டான். திருமணம் முடிச்சாதான் பரிபூரணம். ஒரு மனுஷனா மதிக்கப்படுறது கல்யாணம் முடிச்சாதான். கல்யாணம் முடிக்காட்டி அவனை வெறும் பையன் சொல்லுவான். யாராவது மதிப்பானா இந்த சமுதாயத்துல? ஒரு குடும்பம்னு வரும்போதுதான், கணவன் மனைவியும் சேரும் போதுதான் அந்த மனிதனுக்கே மரியாதை இருக்கு. அப்ப அந்த தாம்பத்தியம் என்பது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று ஒரு நல்ல விதத்துல வளர்த்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கும் போதுதான் மனிதனுடைய வாழ்க்கை முழுமை வரும். அது ஸல்லல்லாஹு தான் சொல்றாங்க, ஃபல்யத்தகில்லாஹ ஃபின் நிஸ்ஃபில் பாக்கி. மிச்ச வாழ்க்கையில் அவன் இறைவனை பயந்து கொள்ளட்டும். இப்ப திருமணம் முடிச்ச பின்னாடி இறைவனை அஞ்சி நீ வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. சில நேரங்கள்ல நல்ல பேர் கிடைக்கதான் செய்யாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? எல்லா பெண்களும் ஒரே நிலையில் இல்லை, எல்லா ஆண்களும் ஒரே நிலையில் இல்லை. ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்கள்ல நல்ல பொம்பளை பிள்ளையா இருக்கும், பார்த்தீங்கன்னா புருஷன் அந்த அளவுக்கு கொஞ்சம் குணம் சரியில்லாதவனா இருப்பான், முசுடா இருக்கலாம். அல்லது மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா இருப்பான், ஆனா பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அந்த புள்ள முசுடா இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நடத்தி போறதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு சஹாபி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், என்னுடைய பொண்டாட்டி கொஞ்சம் சரியில்லை, அவளை கொஞ்சம் சரிபடுத்தணும், நான் என்ன செய்ய? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த பெண்கள் படைக்கப்பட்டது எதுல தெரியுமா? குலிகன மின் தில்இன். அவர்கள் படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகுந்தண்டிலிருந்து. அல்லாஹ் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சிட்டு அவனுடைய முதுகுந்தண்டில இருந்தா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைச்சான். இப்ப அந்த முதுகுந்தண்டு எப்படி இருக்கு தெரியுமா? கோணலா தான் இருக்கும். முதுகுந்தண்டு பார்த்திருக்கீங்கல்ல? இந்த எலும்புக்கூடு படத்துல எல்லாம் பார்க்கலாம், எலும்புக்கூடு போட்டோலாம் இருக்கும்ல, அதை பார்த்தா தெரியும். முதுகுந்தண்டு கொஞ்சம் லைட்டா வளைஞ்சிருக்கும். அப்ப அந்த முதுகுந்தண்டு அப்படித்தான் இருக்கும். ஃபைதா தஹத்த துகீமுஹு தக்ஸிருஹு, ஃபைதா தஹத்த துகீமுஹு தக்ஸிருஹு. அதை சரி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீ அதை உடைச்சிருவ. சொல்றது புரியுதா? எனக்கு பர்ஃபெக்டா 100% நல்ல பொண்டாட்டி, முழுமையான எல்லா குணங்களும் உள்ள பொண்டாட்டி வேணா கிடைக்காது. 100% பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் கிடைக்காது. குறைகள் இருக்கும், குறைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும், குறைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவிச்ச முட்டையில் ஆம்லெட் போட முடியுமா? சும்மா கேட்கிறேன், அவிச்ச முட்டையில் ஆம்லெட் போட முடியுமா? முடியாது இல்ல. அது மாதிரிதான் எல்லா புருஷன் பொண்டாட்டியும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். 100% எனக்கு அப்படியே என்ன சொல்றது, இந்த கம்ப்யூட்டர்ல வச்சு இந்த ரோபோலாம் சொல்றாங்க இல்ல, அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. இப்ப சைனாலாம் ரோபோல பொண்டாட்டி கொடுக்குறாங்களாம். பெண்கள் என்ன செய்யறாங்க, ரோபோ இவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி. என்னதான் இருந்தாலும் அது ஒரு மிஷின். உணர்வு பூர்வமான மனுஷி அந்த பெண் அல்லது ஒரு மனிதன் ஆண். இந்த உணர்வு பூர்வமான விஷயங்களை நீங்கள் முழுமையான முறையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அந்த முழுமையை நீங்க என்ன செய்யணும், கொண்டு வரணும். சரிங்களா? இப்ப புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படின்றது சில நேரங்கள்ல இருக்கும், சில நேரங்கள்ல சரியா போயிடும். அந்த சண்டையை ஊதி பெருசாக்குறது இந்த தூதுக்குழு இருக்காங்க இல்லையா, கணவன் மனைவியினுடைய உறவினர்கள், அதை செய்யவே கூடாது. அப்ப ஒரு கணவன் மனைவி இப்படி வாழணும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், ஏற்கனவே அவங்கள பத்தி சொன்னேன், 20 வருஷம் பொண்டாட்டிக்கிட்ட சண்டையை போடல அப்படின்னு. அவங்க மகனுக்கு கல்யாணம்,
மகனுக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மகனுக்கு ஒரு உபதேசம் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஃபஇன்னன் நிஸாஅ யுஹிப்புன அத்தல்லால் வ யுஹிப்புன அத்தஸ்ரீஹ். பெண்கள் அவர்கள் எப்படி நடக்கணும்ன்றது சொல்லி கொடுக்குறாங்க. பெண்கள் எதை விரும்புவார்கள் தெரியுமா? அவர்கள் வெளிப்படை தன்மையை விரும்புவார்கள். யுஹிப்புன அத்தஸ்ரீஹ், வெளிப்படையாக பேசுவதை விரும்புவார்கள். பெண்கள்கிட்ட மறைச்சா அவங்களுக்கு கோவம். பெண்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. இப்ப பெண்கள்கிட்ட வெளிப்படையா இருக்கணும். பெண்கள்கிட்ட ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அஹ்மத் பின் ஹம்பல், அத்தஸ்ரீஹ், உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து. இன்னைக்கு சைக்காலஜி தான் சொல்றான், புருஷன் முன்னாடி ஐ லவ் யூ சொல்லணுமா? இப்படி அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தை தவறான வார்த்தை அல்ல. நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னுடைய மனைவி, நீ என்னுடைய பக்கபலம், நீ என்னுடைய இன்னொரு பகுதி அப்படின்றத அந்த மனைவி கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது பெண்களுக்கு மிக பிடிக்கும், ஆணுக்கும் பிடிக்கும். இப்ப பெண்கள் ரொம்ப பிடிக்கும். பெண்கள் அந்த அளவுக்கு சென்சிட்டிவானவங்க. இப்ப அவங்க கிட்ட வெளிப்படையாக பேச விரும்புவார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லி கொடுக்குறாங்க, யுஹிப்புன அத்தஸ்ரீஹ பில் ஹுப், அன்பை வெளிப்படுத்துவதை விரும்புவார்கள். அதனால ஃபலா தப்கல் அலா ஜௌஜதிக பிதாலிக, எனவே அன்பை வெளிப்படுத்துவதில் கஞ்சத்தனம் பண்ணாது. பெண்களுக்கு என்ன செய்? அன்பை வெளிப்படுத்து. எப்படி? ஐ லவ் யூ சொன்னா மட்டும் போதாது. உடனே ஹஸரத் ஐ லவ் யூ சொன்னாருன்னு சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தை என்பது ஒரு சின்ன உதாரணம். அந்த பெண்கள் எடுத்து அன்பை வெளிப்படுத்துகள். ஒரு நல்ல நாள், பெரிய நாளா, அந்த மனைவிக்கு ஒரு நல்ல பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அந்த பெண்களுக்கு பிடிக்கும். அந்த பெண்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு அன்பை ஏற்படுத்தும் கணவன் இது. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, எப்போது அந்த அன்பை வெளிப்படுத்த நீ தவறுகிறாயோ, அதுல கஞ்சத்தனம் பண்றையோ, காசுல கஞ்சத்தனம் இல்ல, அன்பை வெளிப்படுத்துவதில் நீ கஞ்சத்தனம் செய்தால் ஜஅல்த பைனக வ பைனஹா ஜஃபவதன், இரண்டு பேருக்கு மத்தியில், உனக்கும் அவளுக்கு மத்தியில் நீ ஒரு ஹிஜாபன், ஒரு திரையை வெளிப்படுத்திட்டாய். மினல் ஜஃப்வா, வெறுப்பினுடைய திரை. ரெண்டு பேருக்கு என்ன ஆகும்? வெறுப்பு வந்துடும். என்ன மனுஷன் இந்த ஆளு, ஒரு நல்ல நாள், பெரிய நாள்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு நகை வாங்கி தந்தா என்ன, ஒரு சேலை வாங்கி தந்தா என்னன்னு தோணும் அந்த பெண்களுக்கு. அவர்களுடைய இயற்கையாகவே இயல்பாகவே அவர்களை விரும்புவார்கள். இப்ப அந்த பெண்கள்கிட்ட நீ கஞ்சத்தனம் பண்ணாத. கஞ்சத்தனம் பண்ணா என்ன ஆகும்? நேசம் குறைந்துவிடும். அரபியில ஒரு பழமொழி இருக்கு, கல்பு நிஸ்வா ஃபி அஸ்மாஇஹின்ன என்று சொல்வார்கள். பெண்களுடைய இதயம் எங்க தெரியுமா இருக்கான்? காதுல இருக்கான். அது என்னங்க காதுல இருக்கு? பெண்களுடைய இதயம் எங்க இருக்கு? காதுகளில் உள்ளது. எனவே நல்ல வார்த்தைகளை புலங்குன்னு சொல்றாங்க. நல்ல வார்த்தைகளை சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண்ணுக்கு என்ன செய்யும்? மனசுல போய் தங்கும். இப்ப நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை அந்த பெண்களை பார்த்து பேசணும். இப்ப நான் சொன்னேன்ல, இந்தாம்மா உனக்காண்டி அதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா வச்சா அப்படி, இந்தா உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்படி நல்ல விஷயங்களை, அல்லது குறைஞ்சபட்சங்க சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கரியானம் நல்லா வச்சிருக்க, மீன் நல்லா பொரிச்சிருக்க, சிக்கன் நல்லா செஞ்சிருக்கன்னு அந்த பெண் செய்த உணவுகளை பாராட்டுங்கள். அது ஒரு பெரிய பலமா இருக்கும். அந்த பெண்கள் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். நம்ம புருஷன் நம்ம உணவை நம்ம சமைச்சதை பாராட்டுறான்ல, எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க எத்தனை பேர் அதை செய்யணும்? எத்தனை மனிதர்கள் உணவை பாராட்டுகிறோம்? மனைவி செய்த உணவை பாராட்டாமல் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கும்? வெளியெல்லாம் என்ன செய்யறது? ஆச்சா பச்சான் சிரிச்சு பேசுவார் சில பேர். ஆனா வீட்டுக்குள்ள வந்தா உம்முன்னு இருக்கு. அல்லது அந்த பெண்கள்கிட்ட சரியான முறையில் சிரிச்சு பேசுறது இல்லை, அல்லது பாராட்டும் வார்த்தைகள் இல்லை. ஆபீஸ்ல எல்லாம் பாராட்டுவாரு, கடையில பாராட்டுவாரு. ஆனால் வீட்டுக்குள்ள அந்த பாராட்டும் தன்மை இல்லாமல் போய் அப்படியே கட்டுக்கண்ணீர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்தினுடைய பிரிவுக்கு நாமே காரணமாக என்னாகும்?
குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரிவு, கணவன் மனைவியுடைய பிரிவு எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இது போன்ற காரணங்களால் பிரிஞ்சிடவே கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே ஒரு மூன்றாவது மனிதர் வருவார் அப்படின்னு. இந்த மூன்றாவது மனிதர் வரக்கூடியவர் நல்ல மனிதரா இருக்கணும். பிரச்சனை பண்றதுக்குன்னு ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சா நல்லதுன்னு வரக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அல்லாமா அமஷ் ரஹ்மஹுல்லா பெரிய ஒரு நபிமொழி விரிவையாளர். அவங்களுக்கும் மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். அவன் என்ன பண்ணிட்டாரு, உடனே சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு முன்னாடிக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் வாங்கலை சமாதானம் பேசுங்கிறேன் அப்படின்னு. அவர் நேராக வந்தார். நேராக என்னம்மா உனக்கு முன்னாடி உன் புருஷனுக்கும் பிரச்சனையாமல? அவர் நல்ல மனுஷராச்ச, பெரிய சட்ட வல்லுநராச்ச, ஏதோ கண்ணு கொஞ்சம் அப்படி மங்கலா இருக்கு, அதுக்கான வெறுத்துறாரு. எப்படி கண்ணு லைட்டா மங்கலா இருக்கு அவருக்கு. அதனால فلا يزهدنك فيه عمش عينيه وحموشة ساقيه وضعف ركبتيه. அவர் சொல்றாரு கொஞ்சம் பலகீனமா இருக்காரு வர வர, அதுக்காண்டி வெறுத்துறாரு. இப்படி அவர்கிட்ட இருக்க குறையெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் மேல கொஞ்சம் வேர்வை நாத்தம் அப்பப்ப அடிக்கும், அதுக்காண்டி வெறுத்துறாரு. இப்படியெல்லாம் சொன்னவன பார்த்தாங்க ஆமஷ், இங்க வா, உன்னை கூப்பிட்டு சமாதானம் பேச சொன்னா அவளுக்கு தெரியாத குறைகள் எல்லாம் அவள் இது வரைக்கும் அதை பத்தி சொன்னதே கிடையாது, நீ அதை பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றார். அப்ப அவர் உடனே ஆமஷ் சொல்றாங்க, கும் அண்ணா கப்பஹக்கல்லா, கொஞ்சம் தள்ளி போயிரு, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும். இப்படியா என் பொண்டாட்டி தெரியாத விஷயங்கள் எல்லாம், அவள் அதை பத்தி கண்டுக்காத விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்து எங்க இடத்தை இன்னும் பிரிச்சிருவோம் போலயே அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி மூன்றாவது மனிதர் உள்ள குடும்பத்துல பிரிக்கிறதெல்லாம் உறவே கூடாது. இன்னைக்கு பல குடும்பத்துல இது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வீட்டுல புள்ள வந்துச்சான், இவர் சொன்னானா முஹம்மதுன்னு பேர் வைப்போம் அப்படின்னு, அந்த அம்மா சொல்லிச்சு அப்துல்லான்னு பேர் வைப்போம் அப்படின்னு. சண்டை பெருசாயிருச்சு. நான் ஒரு உதாரணத்துக்கு முகமது அப்துல்லான்னு சொல்றேன். பல வீடுகள்ல எங்க அத்தா பேர் வைக்கணும், உங்க அத்தா பேர் வைக்கணும் அவன் பிரச்சனையே வரும். எங்க அத்தா பேரை வைங்கன்னு இவர் சொல்லுவார், சீனி முகமதுன்னு வைங்கம்பாரு. இல்ல இல்ல அப்துல் கார் வைங்கன்னு அவர் சொல்லுவாரு, அந்த அம்மா சொல்லும். ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாரு, என்னமா பிரச்சனை? இல்ல நான் முகம்மதுன்னு பேர் வைக்க சொல்றேன், இவர் அப்துல்லான்னு பேர், இவர் அப்துல்லான்னு பேர் வைக்க சொல்றாரு, நான் முகம்மதுன்னு பேர் வைக்க சொல்றேன் அப்படின்னோடனே அவர் சொன்னாரு, ஒரு பிரச்சனை இல்லை, முகமது சலீம் அப்துல்லான்னு வைங்கன்றாரு. என்னங்க அது, முகம்மது அப்படின்றது எங்க அத்தா பேரு, அப்துல்லா அவங்க அத்தா பேரு, இது யாரு சலீம் எங்க அத்தா பேரு, சேர்த்துக்குங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு பல வீடுகள்ல. உங்க அத்தா பேர் வைக்கிறீங்க இல்ல, எங்க அத்தா பேரையும் சேர்த்துக்குங்க. இப்படி சந்தடி சாக்குல மூன்றாவது மனிதர்கள் வரும்போதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிதானமாக அவங்க உட்கார்ந்து பேசினாலே பல விஷயங்கள் போய் சரியாயிடும். ஆனால் இப்படி நிதானமா பேசாம யார் யார் பேச்சையை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு சண்டைகள் பெருசாகி பெருசாகி எப்படி போகுது அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான நிலையை போட்டுக்கிட்டு இஸ்லாமிய சமுதாயம். நான் இன்னைக்கு இதை பேசுறது காரணமே என்ன தெரியுமா? இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள், பல பேரு தலாக் வாங்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் 1 வருஷத்துல 2 வருஷத்துல, இன்னும் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா 18 வருஷம் 20 வருஷம் தலாக் ஆகுது அப்படின்னு கேள்விப்படும் போது உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இத்தனை வருடங்கள் என்ன வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம்? இருவரும் ஒன்று சேர்ந்து கணவனாக மனைவியாக இத்தனை காலம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் தலாக் என்ற நிலை ஏற்படுதுன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை முத்தி இருக்கும். அப்ப அந்த உறவினர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கணவன் மனைவி அவங்களுக்குள்ள என்ன அட்டாச்மெண்ட்டோ அல்லது அஃபினிட்டியோ இருந்துச்சு. மன ஒற்றுமை இல்லாமல் இத்தனை காலம் வாழ்ந்தார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு சொன்னாங்க, அபுகல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், ஹலால்லையே மிக மோசமான ஹலால், அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹலால் அப்படின்னு சொன்னா தலாக் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தலாக் என்பது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குதுங்கிறாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா இஸ்லாமிய சமுதாயத்தில் தலாக் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொரு காசிக்கிட்டையும் கேளுங்களேன். நான் அனுபவபூர்வமா கேட்டதுனால சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காசி இருக்காங்க. அந்த காசிகள் டீல் செய்யக்கூடிய கேஸ்ல 90% தலாக்குடைய பிரச்சனை. இதுல வருத்தத்துக்கு விஷயம் என்ன தெரியுமா? பல தலாக்கா இல்ல, ஹுலாவா ஆயிட்டு இருக்கு. ஹுலான்றது நிறைய பெண்களுக்கு ஒரு காலத்துல தெரியாம இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அப்படியே நாகரீகம் வளர வளர கூகுள்ல தெரிகிறோம், அதை தெரிஞ்சுக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் பேர்ல நல்ல விஷயம், தெரிஞ்சுக்கணும், யாரும் அதை மறுக்கல. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? ஹுலா என்ற வார்த்தை நம்ம குலான்னு சொல்லுவோம். இந்த குலா நிறைய ஆயிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் கணவன்கிட்ட குலா கேட்கிறாங்க. நீ என்ன எனக்கு தலாக் கொடுக்கிறது, நான் உனக்கு குலா கொடுக்கிறேன். நான் உன்னை பிரிஞ்சு போயிருந்தேன், நீ என்ன பிரிய வேணாம். எந்த அளவுக்குன்னா தலாக் விட்டால் அவர் என்ன செய்யணும்? அந்த பெண்களுக்கு காசனம் கொடுக்கணும். ஆனா குலா அப்படின்னு சொன்னா எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்ப பெண்கள் அவங்க என்ன செய்யறாங்க? எனக்கு குலா கொடுங்க, நான் பிரிஞ்சு போறேன், எனக்கு எதுவும் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. திருமணம் முடிந்து 6 மாதம் 1 வருடத்தில் இது போன்ற குலாக்கள் நிறைய வருது. சிவில் கோர்ட்ல ஒண்ணு இப்ப எப்படி போறாங்கன்னா காசி கிட்ட போறாங்க. இன்னைக்கு இங்க கண்டிப்பா இது தெரிஞ்சே ஆக வேண்டிய விஷயம். இதெல்லாம் பல பெண்கள் காசி கிட்ட முதல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா காசி முடிஞ்ச அளவுக்கு இல்ல இது கூடாதுமா, நீங்க சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண் அடுத்து போறது என்ன அப்படின்னா அத்தா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு. இதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னா அந்த கணவன் முடியாதுங்கிறான். தலாக் விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிறான். என்ன பிரிஞ்சு என்ன விட்டு நான் போறேன்னு சொல்றது பெண். சரி, அப்படி என்னதான் காரணம் கேளுங்களேன். பல காரணங்கள், உப்புச்சப்பில்லாத காரணங்கள், ஒன்னுத்துக்கும் உதவாத காரணங்கள், பைசாக்கு புரோஜனம் இல்லாத காரணங்கள். அவங்க அம்மா கூட இருக்காங்க, அதனால நான் பிரிஞ்சு போறேன், எனக்கு குலா கொடுத்துரு. அவங்க அம்மாவை பார்த்துக்க சொல்றாரு, என்னால முடியாது. ஒரு பெண் கேட்கிறாங்க, இது நேரடி அனுபவபூர்வமா பேசுற விஷயம். பஞ்சாயத்து பேசும்போது அந்த பெண் கேட்கிறா, அந்த பெண் சொல்ற, அந்த கல்யாணமான பெண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 6-7 மாசம் ஆச்சு. அந்த பெண் பேசுறா, என்னுடைய அத்தா அம்மாவை பார்த்துக்கிறது தான் என் கடமை, புருஷனுடைய அத்தா அம்மாவை பார்க்கறதுக்கு என்ன கடமை இருக்கு? அந்த பெண் கேட்கிறா, எந்த ஆயத்திற்கு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன எப்படி சொல்றதுக்கு பதில்? அந்த பெண் சொல்றா, கட்டின பாவத்துக்கு புருஷனை மட்டும்தான் நான் கவனிக்க முடியும், புருஷனுடைய அத்தாவையோ அம்மாவையோ என்னால கவனிக்க முடியாது. அப்படி கவனிக்கணும்னு குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா? அந்த பெண் கேட்கிறாள். இப்ப எந்த அளவுக்கு மைண்ட் கரெக்டா இருக்கு பத்தியலா? படித்த பெண்கள் படித்த திமிரில் இப்படி பேசுறாங்க. இப்ப எப்படி பதில் சொல்றது இந்த மாதிரி விஷயங்களை? கூப்பிட்டு வச்சா நம்ம பெண்ணுக்கு ரொம்ப மரியாதையான முறையில, எம்மா கணவன் எப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டியோ அந்த கணவனுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பமானதாமா, கணவனுடைய கடமை எல்லாம் உன்னுடைய கடமை, கணவன் அவனுடைய தாய் தந்தையை பார்ப்பது அவன் மீது கடமை, அப்படித்தானே? வயதான காலத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை கவனிப்பது அவன் மீது கடமை. அப்படி விட்டுட்டு போனானா அவன் பெரிய பாவி. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். மிம்மா யப்லகன்ன இன்தகல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அந்த தாய் தந்தையரை சீன்னு கூட சொல்லாத, அவங்களுக்கு ரொம்ப கவனமான முறையில் பார்த்துக்க அல்லாஹ் சொல்றான். இப்ப அவன் மீது கடமை அப்படின்னா உன் மீது கடமை தானே. கணவனோடு நீ இருந்தீங்கன்னா அந்த பெண் தாய் தந்தையை பார்த்துக்க நம்ம செய்யணும் அப்படின்னா முடியாதுங்குது. அவங்களுக்கு சோறாக்கி போட முடியாதுங்குது. இது ஒரு காரணம் என்று சொல்லி குலா கேட்கக்கூடிய பெண், இதெல்லாம் நேரடி அனுபவத்தினால சொல்லிட்டு இருக்க. இப்படி ஒரு காரணம். இன்னொரு காரணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புருஷங்காரன் நிறைய நேரம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், எனக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறான்.
அதை விசாரித்து பார்த்தோம்னா, என்னப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற? இல்ல நான் காலைல 9 மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு 7-8 மணிக்கு வந்துருவேன். என்ன நேரத்துக்கு கொடுக்கறது இல்ல? அந்த பெண் சொல்கிறாள், எனக்கு வார வாரம் அவுட்டிங் கூட்டு போகணும். இப்படி வார வாரம் அவுட்டிங் கூட்டு போகணும், எனக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த ஆள் கூட இருப்பேன், எல்லாம் இருக்க முடியாது. இப்ப யோசித்து பாருங்கள், இது போன்ற காரணங்கள், உப்புச்சப்பில்லாத ஒன்றுக்கும் உதவாத காரணங்கள் பெண்கள் தரப்பிலிருந்து வருகிறது. நான் கண்டிப்பா சொல்லியே தீரணும். இது ஆண்கள் தலாக் விட்ட காலம்லாம் குறைஞ்சு போய், ஒரு காலத்துல ஆண்களை திட்டோம்ல, இன்னைக்கு முத்தலாக் மசோதாலாம் பாஸா இருக்குல்ல, இது யார் மேல? பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கு திருமண உறவை துண்டிப்பவர்கள் பெண்கள், திருமண உறவு வேண்டாம்னு சொல்லக்கூடியது பெண்கள், கோர்ட் வாசல்ல நிக்கிறது இஸ்லாமிய பெண்கள். மற்ற சமூகத்து பெண்களை பத்தி நம்ம பேசல. இஸ்லாமிய பெண்கள் புர்காவும் போட்டுட்டு குடும்பத்தோட போய் நின்று, இந்த புருஷனோட எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு திருமணம் முடிச்சதை கேன்சல் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா இருந்துட்டு போறேன். என்ன சாதிப்பீர்கள்? யோசிச்சு பாருங்க, என்ன சாதிக்க முடியும்? கணவன் உண்மையிலே கெட்டவனாக இருந்தால் நீங்கள் குலா கேட்கலாம், யாரும் மறுக்கவே இல்லை. தலாக்கு கூட மனைவி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அவர் சமாளிக்க முடியாதுன்னா தலாக் கொடுக்கலாம், யாரும் அதை மறுக்க போவதில்லை. அல்லாஹ்வே அது அனுமதி கொடுத்திருக்கான். ஆனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக் விட்டு இந்த திருமண பந்தத்தை உடைச்சு சுக்குநூறாக்கி நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த சமுதாயத்தின் கட்டமைப்பு உடைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சகோதர சகோதரி, நான் வருத்தத்துடன் இதை பதிவு செய்கிறேன். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய நாம் இந்த கட்டமைப்பை உடைத்து, எந்த மார்க்கம் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதை கடமையாக்கியதோ, அதை சுன்னத் என்று சொன்னதோ, வழிமுறை என்று சொன்ன பெருமானார், திருமணம் என வழிமுறைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடியை படைத்த இறைவன் என்று சொல்கிறான். وجعل بينكم مودة ورحمة, ரெண்டு பேருக்கு மத்தியில நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் கருணையும் அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த கருணையும் நேசமும் பாசமும் வேணாம், நான் பிரிஞ்சு போறேன்னு யார் சொன்னாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனுடைய சுன்னத்திற்கு மாற்றம் செய்கிறார்கள் என்று போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு வழிமுறைக்கு மாற்றம் செய்கிறார்கள் என்று பொருள். இப்ப நம்மளாம் முஸ்லீம் சொல்லி என்ன அர்த்தம் இருக்கு? ஆக அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த திருமண கட்டமைப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது என்பது இறைவன் வகுத்து கொடுத்த விஷயம். அல்லாஹு தாலா விபத்து சேர்க்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். அதை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பிரிகிறதெல்லாம் ரொம்ப குறைவு, அப்படித்தானே? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேருக்கு தலாக் என்ற வார்த்தையை கேட்போம்? எங்கேயாவது ஒரு வார்த்தை இருக்கும், எங்கேயாவது ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு கேஸ் நடக்கும், முடிச்சு விட்டுருது அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். 2 பேருக்கு முடிச்சு விட்டாச்சு அப்படிம்பாங்க. அல்லது கணவன் இறந்து விட்டால், அது மனைவி இறந்து விட்டால் 2வது கல்யாணம் அப்படின்றதுலாம் நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்டமைப்பு அப்படியே உடைஞ்சு போய் தலாக்ன்றது சர்வசாதாரணமாக நம்ம காதுகளை கேட்குது. இந்த குலான்ற வார்த்தை சர்வசாதாரணமாக பெண்கள் தரப்பிலிருந்து கேட்டுட்டு இருக்கு. இது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. இன்னும் 30-40 வருஷம் கழிச்சதுன்னா நம்முடைய இந்த கட்டமைப்பு உடைஞ்சு போயிடும், உண்மையிலேயே உடைஞ்சு போகும். கணவன் மனைவி என்ற பந்தம் உடைஞ்சு போய், அதாவது திருமணம் என்பது விளையாட்டா போயிடும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றான், 2 மாசம் கழிச்சு தலாக் போடுறாங்க அல்லது கொலா பண்றாங்கன்னா அந்த கல்யாணம் எதுக்கு? பார்த்து தான் கல்யாணம் பண்றது. திருமணம் என்பது சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம். திருமணத்தை பண்ணி பார்க்கறது அந்த பெற்றோர்களுக்கு எப்படி சிரமம். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுல ஆரம்பிச்சு, அல்லது சொந்தமான பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது இருந்து, மண்டபம் ஏற்பாடு பண்றது, சாப்பாட்டுல இருந்து எவ்வளவு செலவுப்படுறாங்க தாய் தந்தையர்கள். 2 பேரும் பிரிஞ்சு தனியா வாழ்றதுக்கா? லட்சக்கணக்கில் கல்யாணம் பண்ணிட்டு
அந்த தாய் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த பெண் சொல்லுது, இல்ல எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலங்கிறது. இம்மா செலவு பண்ணிருக்கோம் லட்சக்கணக்கில், போயிட்டு போகுது, அதுக்காக நான் வாழ முடியுமா? அப்படி என்னதான் அந்த மாப்பிள்ளைட்ட பிரச்சனை? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா தவறான ஒண்ணுமே இல்லைல்ல, பிரச்சனை ஒண்ணுமே பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் சொன்னேன்ல, தந்தை தாயை கூட வச்சிருக்காரு, அவர் விட மாட்டேங்கிறார். தாய் தந்தை விட முடியுமா? வேறு பிள்ளை இல்லை, எங்க அத்தா அம்மாவுக்கு நான் தான் பார்க்கணுங்கிறாரு. இந்த அம்மா சொல்லுது, போய் முதியோர்கள் எடுத்து விட்டு. படித்த பெண் பேசக்கூடிய பேச்சு. ஆக அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ரோம நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு பெண்கள் இந்த தவறான முடிவு எடுக்காது, ஆண்களும் எடுக்கக்கூடாது. இந்த குலான்ற வார்த்தையை பெண்கள் பயன்படுத்தாதீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிடலாம், முடிச்சு விடலாம், இந்த வார்த்தையெல்லாம் சர்வசாதாரணமா ரெண்டு பேரும் முடிச்சு விட்டுருவோம், இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீர்கள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு ரெண்டு பேருக்கு மத்தியில உள்ள உறவை மட்டும் பிரிக்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு விடுறோம், திருமண பந்தத்தை கட் பண்றோம்னு சொல்றதெல்லாம் நீங்க வெறுமன ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயம். இன்னைக்கு ரெண்டு பேர் பிரிகிறாங்கன்னா அது ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது மறந்துடாது. ஆக அருமையான பெரியவர்களே, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ரமதானுடைய நேரம், முதல் 10. அல்லாஹு தஆலா நாம் இதுவரை பேசியதை கவனமான முறையில் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற குடும்ப ரீதியான பிரச்சனைகளை முழுவதுமாக அல்லாஹு தஆலா நீக்கி அருள் புரிவானாக. சமுதாய சிக்கல்கள் அப்படின்றது வெளிப்புற சிக்கல்கள் நிறைய இருக்கு, பொருளாதார சிக்கல்கள் அல்லது ஒழுக்க ரீதியான சிக்கல்கள் அடுத்த விஷயம். ஆனால் குடும்பம்னு வந்த பின்னாடி குடும்பத்துக்குள்ள அந்த கணவன் மனைவி பிரிவு என்பது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம நிறைய பேர் இன்னும் உணராம இருக்கோம். அதை உணரக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா தருவானாக. திருமணம் முடிக்கக்கூடிய ஜோடிகள் இறுதி வரை அவர்கள் ஜோடிகளாகவே, இறுதி வரை அவர்கள் கணவன் மனைவியாகவே வாழக்கூடிய மாபெரும் நசீபை வல்லான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. உடனே சில பேர் கேட்கலாம், அதற்கு இந்த 2வது முன்னாடி சில பேர் கட்டுறாங்களே, அதை என்ன செய்ய அப்படின்னு. அது ரொம்ப ரேரு, சரியா? அதெல்லாம் 100ல் 1 ரொம்ப கம்மி தான். மஹல்லால எத்தனை பேர் 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தெரியல, எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது தமிழ் பண்பாடு, இஸ்லாமிய மார்க்கமும் இதைத்தான் சொல்லுது. ஆனா தப்பா சில பேர் என்ன சொல்றான், 4 கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறான். 4 கல்யாணம் பண்றது அனுமதி தான், கட்டாயம் இல்லை. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், வஇன் ഖിഫ്തുம் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா. நீதிலாம் செலுத்த முடியாது உன்னால பயந்தீனா ஒன்ன கட்டி உருப்படியா வாழுங்கிறான். எப்படி? அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, ஒரு பொண்டாட்டி போதுங்கிறான். அதனால அந்த மனைவியோடு நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் பிள்ளைகளை பெற்று வளர்த்து இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த குடும்பமாக சிறந்த மனிதர்களாக வாழக்கூடிய நசீபை வல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. ஏன்னா நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கும்போது, ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். என்னைக்கு அந்த குடும்பம் பிரிஞ்சு நிற்கிதோ சமுதாயமும் பிரிஞ்சிடும். இன்னைக்கு சமுதாயம் பல கூறுகளா இருக்கு, குடும்பங்களே பல கூறுகளாயிரும். சமுதாயம் தான் பல கூறுகளா பல பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்கு. ஆனால் இந்த குடும்பங்களும் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் பிரிவுகள் அதிகமாகிட்டே போயிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிரிவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, பிளவுகளை விட்டும் பாதுகாப்பானாக, கருத்து வேறுபாடுகளை விட்டும் பாதுகாப்பானாக, மனசஞ்சலை விட்டும் மனஸ்தாபங்களை விட்டும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் மத்தியில் ஒற்றுமையையும் ஒரு இணக்கத்தையும் ஏற்படுத்துவானாக, பிணக்கத்தை விட்டு பாதுகாப்பானாக. நம்ம மனசுக்குள்ள என்ன வேணும்? இணக்கம் வேணும். அல்லாஹ் அதுதான் சொல்றான், வஅல்லஃப பைன குலூபிஹிம் அப்படிங்கிறான். உள்ளங்களுக்கு மத்தியில் அந்த உல்ஃபத்தை, அந்த நேசத்தை அல்லாஹ் உண்டாக்க வேண்டும். அந்த நேசத்தை, அந்த பாசத்தை, அந்த இணக்கத்தை வல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ரமதானிலே நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்யக்கூடிய தர்மங்களை, ஜகாத்துகளை, இன்னும் என்ன நல்ல அமல்கள் செய்கின்றோமோ அத்தனை நன்மையான காரியங்களையும் அல்லாஹு தஆலா முழுமையாக அங்கீகரித்து அதற்கான கூலியை வழங்குவானாக. மறுமையிலே நம்முடைய நன்மைகளை நிறுக்கும் போது தராசிலே, மீசான் என்னும் தராசிலே நன்மைகள் அதிகமாக மிகுந்தமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. நம்முடைய பட்டுவலையை
வலது கையில் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வாக்களில் புரிவானாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. எல்லாவற்றிற்கு மேலாக இந்த கடைசி 10 முக்கியமான நோக்கமாக நரக விடுதலை பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்லோர்களுடன், நபிமார்களுடன், சாலிஹீன்களுடன், உலமாக்களுடன், சுஹதாக்களுடன் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சுவனத்தில் புகக்கூடிய, நுழையக்கூடிய நல்பாக்கியத்தை வழங்குவாராக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.